வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம லேர்ன் திருக்குறள் வித் மீ சீரீஸ்ல நாளா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பக்கத்துல இருந்து நான் மோனிஷா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து தாங்க. இதுல இருந்து முதல் குறளான "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு". ரொம்ப பரிச்சயமான குறள் இது. ஆமாங்க. இந்த குறள நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டு நல்லா பழக்கப்பட்ட குறள் தான் இது. அடிக்கடிக்கு கேட்டிருப்போம். இப்போ இந்த குறளோட பொருள் விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? எழுத்துக்கள் எல்லாம் எப்படி அகரத்தை அடிப்படையா கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி இந்த மொத்த உலகமும் கடவுள அடிப்படையா கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா, விரிவா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்ல மொத்தம் 247 எழுத்து இருக்கு. அத 3ஆ பிரிக்கலாம். உயிர் எழுத்து, 2வது மெய் எழுத்து, 3வது உயிர்மெய் எழுத்து. இந்த 247 எழுத்தோட முதல் எழுத்து எங்க தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அப்படின்ற உயிர் எழுத்துல இருந்து தாங்க. அதே மாரி இந்த மொத்த உலகமும், ஏன் இந்த மொத்த பிரபஞ்சமும் எத அடிப்படையா வச்சு இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கடவுள் தாங்க. அததான் இந்த குறள்ல நமக்கு சொல்ல வராங்க. இதோட இன்னும் நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியோட இன்னும் தெளிவா இந்த குறளோட விளக்கத்தை பார்ப்போமா? இந்த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஒரு நல்லா படிச்சு ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்குறாரு. அப்போ அவங்க கம்பெனியில என்ன வருது, ஒரு புது ப்ராஜெக்ட் வருது. இவங்க மேனேஜர் என்ன பண்றாங்க, ஹீரோ இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் அவர் கையில கொடுத்து, ஒரு 4 பேரையும் அவர்கிட்ட கொடுத்து, இந்த வேலையை நீங்க ஒரு 2 வாரத்துல முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. நம்ம அங்கிருந்து இங்க கடகடன்னு வந்தாரு நம்ம ஹீரோ. ப்ராஜெக்ட் இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. அவங்களும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரே எரர் 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 மேல எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எரர் தான் வந்துகிட்டு இருக்கே தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே ஆகல. அவங்களும் ரொம்ப நேரம் நாள் போகுது, நாள் போகுது. அப்படியே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் போயிடுச்சு. இன்னும் 5 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு குடுக்கறதுக்கு. நம்ம ஹீரோவும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. அ வீக்கெண்ட்லலாம் ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்பயும் என்ன பண்றது? அவங்களுக்கு அந்த எரர் எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. அப்படியே போயிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோ இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா இது! நம்மள நம்பி ஒரு வேலை குடுத்தாங்க. இது இப்படி ஆயிடுச்சே! நம்ம எங்க தப்பு பண்ணோம்? நம்மகிட்ட போதுமான ஆள் இருக்காங்க. நமக்கு நாலேட்ஜ் இல்லையா? இல்ல. நமக்கு நாலேட்ஜ் இருக்கு. இத பத்தி நமக்கு தெரியாதா? இல்ல. இத பத்தி நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம எங்க தப்பு பண்ணோம்? ஏன் இது நம்ம எத தொட்டாலும் தப்பாவே போகுது? ஏன் இத நம்மளால முடிக்கவே முடியல? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு புரியுது. அடங்கப்பா! மண்டைய பார்த்தா மண்டையில இருந்த கொண்டைய மறந்துட்டோமேடா! அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவருக்கு புரியுது. நமக்கு கையில ப்ராஜெக்ட் குடுத்தாங்க. நம்ம பாட்டுன்னு வந்தோம். நம்ம பாட்டுன்னு இதுதான் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குடுத்துட்டு நம்ம உட்காந்துட்டோமே! நம்ம அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு பிளானே பண்ணலையே! நம்ம எதுவுமே பண்ணலையே! நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு தெரியுமா? தெரியாதான்னு கூட கேட்கலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பதான் புரியுது. உடனே அவர் என்ன பண்றாரு, அது என்ன ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு பிளான் பண்றாரு. இந்த வேலைய ஃபர்ஸ்ட் பண்ணணும். இந்த வேலைய அதுக்கப்புறம் பண்ணணும். இந்த வேலைய 3வதா பண்ணணும். எந்த டைம்ல எத முடிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு பிளான் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிளான் பண்ணும்போது அவருக்கே ஒரு சந்தேகம். ஐயோ! 2 வாரத்துல பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ஆச்சே! நம்மளுக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. இதுக்குள்ள நம்மளால முடிக்க முடியுமா? நம்மளால முடியலன்னா என்ன பண்றது? நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கைய விட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையா வருது. அவரால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்ப அவரு என்ன பண்றாரு, ஒரு 2 நிமிஷம் அமைதியா கண்ண மூடி, அவரு என்ன பண்ண முடியுன்ற வேலைய அவரே சொல்லி பார்த்துக்கிறாரு. அப்படி சொல்லி பார்த்து, அவரே அந்த வேலைக்காக அலைன் பண்ணிக்கிறார். அவர் மனசையும், அவரோட உடம்பையும், இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்ணிட்டு, அவர் புடிச்ச கடவுள்கிட்ட ஒரு சின்ன குட்டி பிரேயர போட்டு, அவரோட வேலைய அவரு பிளான் பண்ணி முடிக்கிறாரு. பிளான் பண்ணி முடிச்சதும், அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, அத போயிட்டு அவர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாரு. "இந்த பாருங்கப்பா, நம்மகிட்ட 2 வாரம் குடுத்தாங்க. அதுல 1 வாரம் போயிடுச்சு இஷ்யூலயே. நான் இப்போ அந்த ப்ராஜெக்ட்ட பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். முன்னாடியே பிளான் பண்ணாதது என் தப்பு தான். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட ஒரு சாரியும், ஒரு தேங்க்ஸும் சொல்லிட்டு,
ப்ராஜெக்ட் பிளானையும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? அவரு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. இவங்க தான் இத ஒர்க் பண்ண போறாங்க. அவங்க தான் அத ஒர்க் பண்ண போறாங்க. நம்ம இந்த டைம்ல இத ஒர்க் பண்ணி முடிச்சோம்னா, இத ஈஸியா நம்மளால முடிச்சு குடுத்துடலான்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட் என்னன்றத அப்பதான் அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்கஸும் பண்ணி முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு அப்படியே கன்சிஸ்டன்ட்டா அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ, அதுபடியே 1 வாரம் அவங்க அழகா வேலை செய்றாங்க. அது அப்படி வேலை செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க சொன்ன மாரி அந்த ப்ராஜெக்ட்ட கரெக்ட்டான டைமுக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலைய செய்யறதுக்கு முன்னாடி, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றத முதல்ல பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, நம்பள அந்த வேலைய செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டையும், உடம்பையும் அந்த விஷயத்துக்கு அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேஷனும், புரிதலும் இருக்கும். அப்படி நம்ம பண்ணட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதாது. அந்த விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணணும். இந்த வேலைய செய்ய போறோமா, இந்த டைம்க்குள்ள முடிக்கணும்னா, 1 வாரத்துல முடிக்கணும்னா, அந்த 1 வாரத்துக்கும் நம்ம கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா அந்த வேலைய நாம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது, ரொம்ப தூரத்துல இருக்க சக்சஸ கூட நம்ம ஈஸியா கயிறு போட்டு இழுத்து பக்கத்துல வச்சுக்கலாம். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இதுதான். இந்த ஸ்டோரியோட தலைப்பு என்ன தெரியுமா? திட்டமிட்ட வெற்றி. இதுதான் இந்த ஸ்டோரியோட தலைப்பு. நாளைக்கு இதே மாரி ஒரு குரலோட உங்கள நான் பார்க்குறேன். அதுவரைக்கும் நான் மோனிஷா. பாய் பாய்.